அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமஹ. இந்த வார ராசி பலன்கள் 8/4/2024 முதல் 14/4/2024 வரை 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது, யாருக்கெல்லாம் யோகம் உண்டு, வருமானம் பெருகும், தெய்வ அனுகிரகத்தோடு இந்த வாரத்தை கழிப்பதற்கான வழிபாடு முறைகள் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. இந்த வாரம் பல சிறப்புகளை கொண்ட வாரம் என்று சொல்லலாம். திங்கட்கிழமை 8ஆம் தேதி பங்குனி அமாவாசை. அது மட்டுமல்ல, 14ஆம் தேதி குரோதி தமிழ் வருட புத்தாண்டு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். மேஷராசியில் 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கும். அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த வார ராசி பலன்கள். இந்த வாரம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் மீன ராசியிலும், செவ்வாய் பகவான் கும்ப ராசியில், புதன் பகவான் மீன ராசியில், குரு பகவான் மேஷ ராசியில், சுக்கிர பகவான் மீன ராசியில், சனீஸ்வர பகவான் கும்ப ராசியில், ராகு பகவான் மீன ராசியில், கேது பகவான் கன்னி ராசியில் என கிரகங்கள் வலம் வருகின்றன. மேஷராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் என்பதை. வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேஷராசி அன்பர்களே, நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். தூர தேச பயணங்கள் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்கும். செலவுகள் அதிகரித்து பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவும் இருக்கும். சந்திர பகவானுடைய நகர்வு மிக சாதகமாக இருக்கிறது. வியாபாரம் விருத்தி அடையும். செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அரசாங்க வேலைகளில் எச்சரிக்கையாகவே இருங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். புதன் பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். சுப காரியங்கள் தள்ளி போகலாம். வெளியூர் பயணங்களால் பண விரயம் ஏற்படும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் உண்டாகும். குரு பகவான் மேஷ ராசியில் உங்கள் ராசியில் 1ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். மங்கள காரியங்களுக்கான செலவுகளை செய்வீர்கள். மேஷராசி அன்பர்களே, ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவி உறவு மேம்படும். சனி பகவான் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பண தட்டுப்பாடு பெருமளவில் குறையலாம். குடும்ப நபர்கள் பற்றிய கவலை நீங்கும். ராகு பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வீண் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. கேத்து பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் மந்த நிலை ஏற்படும். நெருங்கிய நண்பர்கள் உதவி செய்வார்கள். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அமைகிறது. குரோதி ஆண்டினுடைய முதல் நாள், சித்திரை மாதம் 1ஆம் நாள். சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து உங்கள் ராசியான மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த சித்திரை மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்கள் ராசியில்தான் உச்சம் பெறுவார். ஆகவே இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய பிரார்த்திக்கிறோம். சித்திரை முதல் நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள், பூஜைகளை பற்றி முதல் பகுதியான இன்ட்ரோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் மேஷராசி அன்பர்களே. அதே போல திங்கட்கிழமை தினம் அமாவாசை வருவது மிக மிக சிறப்பு. அன்றைய நாள் உங்களுடைய முன்னோர்களுக்கு தகுந்தபடியான வழிபாடுகளை மேற்கொள்வது மிக நல்லது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து வாருங்கள். நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கலைநயம் மிளிரும் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறார்.
வருகிற 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானமான மேஷ ராசிக்கு இடம்பெயர்கிறார். ஆக இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து சூரிய பகவான் மேஷ ராசியில் தான் இருப்பார். அதுவரையில் 11ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பார். இந்த வாரம் ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழி கிடைக்கும். உறவினர்களிடத்தில் இருந்த மனத்தாங்கல் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவார்கள். சந்திர பகவானுடைய சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலுக்கு போட்டியாக சில விரோதிகள் தோன்றலாம். போட்டியை சமாளிக்கவும் முற்படுவீர்கள். சாதுரியமாக செயல்பட்டால் போதும், நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் குழப்ப நிலை நிலவும். மனக்கவலைகளினால் உடல் நலம் பாதிக்கப்படும் ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஆசைகளை அறவே தவிர்த்து விடுங்கள். எது நடந்தாலும் அது இறைவனுடைய அனுகிரகம் என்று கருதுங்கள். மனப்பக்குவம் வளர்த்து கொள்வது நல்லது. புதன் பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பெண்களால் பண வரவு உண்டாகும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீடான மேஷ ராசியில் இருக்கிறார். தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் நண்பர்களாக மாறலாம். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஊக்கத்தோடு தொழிலை நடத்துவீர்கள். சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். வீட்டு மனை வாங்குவீர்கள். சொந்தமாக நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய செயல்பாடுகள் அமையும். புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பணம் சார்ந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. ராகு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகலாம். புதியதொரு வீடு மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். கேத்து பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்துவீர்கள். வேண்டாத விரோதிகள் பணிந்து போவார்கள். மக்களால் நன்மைகள் உண்டாகும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தினம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. சித்திரை மாத தொடக்க நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளோடு இந்த ஆண்டு முழுவதும், அதாவது குரோதி வருடம் முழுவதும் மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் மற்றும் பூஜை முறைகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தமிழ் புத்தாண்டு நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்கும்படியாக அமையும். அதற்கான முறைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள் ரிஷபராசி அன்பர்களே. இந்த வாரம் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எதையெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வாக பார்க்க வேண்டும் என்கிற நிலையை புரிந்து கொண்டிருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரோதி ஆண்டு உங்களுக்கு எல்லா நிலையிலும் வளமும் செல்வமும் பெருக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களே, எதிர்ப்புகளை கூட மிக புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வியாபாரத்திற்காக நண்பர்களுடைய உதவியை நாடுவீர்கள். இந்த வாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதார உயர்வு அதிகரிக்கும். சந்திர பகவானுடைய நகர்வு ஏற்ற இறக்கமான பலன்களையே கொடுக்கும். செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நகைகள் வாங்கலாம். கட்டுமான தொழில் சிறப்பாக நடைபெறும் மிதுனராசி அன்பர்களுக்கு. பந்தயங்களில் வெற்றியும் பெறுவீர்கள். புதன் பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வேலை செய்கின்ற இடத்தில் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்வது அவசியம். சிலருக்கு பெண்களால் பணச்செலவு அதிகரிக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் அரசாங்க ஊழியர்களுக்கு இதனால் பதவி உயர்வு கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர பாவகத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக லாபஸ்தானத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் பதவி மேல் பதவி உயர்வு வந்து கொண்டே இருக்கும். ஐடி ஊழியர்கள் கணிசமான பலன் அடைவீர்கள். சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், தந்தைக்குண்டான பாவகம். ஆகவே சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். மனைவி மக்களுடைய ஆதரவு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும் மிதுனராசி அன்பர்களே. ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் ஜீவன பாவகத்தில்
நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பார். வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள். கேது பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு மனதிற்கு உற்சாகத்தை தரும். சொத்து நிலம் சம்பந்தமான வழக்குகளை சந்திக்க நேரிடும். 5ஆம் தேதி சந்திராஷ்டமம். சந்திர பகவானுடைய நகர்வினால் சில மன மாற்றங்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். இந்த வாரம் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை தினம் 14ஆம் தேதி குரோதி தமிழ் புத்தாண்டு சித்திரை தமிழ் மாத புத்தாண்டு சித்திரை முதல் நாள் சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசியான லாபஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் தமிழ் புத்தாண்டு நாளில் நால்வர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திரு சுந்தரமூர்த்தி அடிகளார், மாணிக்கவாசக பெருமானுக்கு புது வஸ்திரங்கள் சாற்றி, சிவபெருமானுக்கும் பார்வதி பரமேஸ்வரனுக்கு வஸ்திரங்கள் சாற்றி வழிபடுங்கள். அப்படி செய்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும், அதாவது குரோதி ஆண்டு முழுவதும் நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் மிகுதியாகும். எந்த நிலையிலும் அன்னத்திற்கும் ஆகாரத்திற்கும், உடுத்தக்கூடிய உடையிலும், தங்கக்கூடிய இடத்திலும் குறை என்பது இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்வதற்கான வழிவகை கிடைக்குமாக இந்த வழிபாடு செய்து வாருங்கள். நிச்சயம் இந்த வாரம் மிகுதியான பலன் தரக்கூடிய வாரமாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் உறவுகளை கையாளக்கூடிய விதங்களில் அக்கறை காட்டுங்கள். தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகலாம். சந்திர பகவானுடைய இடமாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களே கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானும் சேர்ந்தே சஞ்சரிக்கிறார். உங்களுடைய நண்பர்கள் தக்க சமயத்தில் தகுந்த நேரத்தில் உதவி புரிவார்கள். ஏதோ ஒரு காரணத்தால் திருமண தடை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு விரோதிகளுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகள், இது போன்ற சில சங்கடங்கள், மன கஷ்டங்கள் விலகும். புதன் பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். ஃபினான்ஸ் தொழிலில், அதாவது பணம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். தலைமை அதிகாரிகளுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவை ஏற்படுத்தும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ஃபினான்ஸ் தொழிலில் இருப்பவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் இதன் காரணமாக ஏற்றமான பலன்களையே கொடுக்கும். வெளியூர்களுக்கு பிரயாணங்கள் செய்பவர்களுக்கு இதனால் ஆதாயம் உண்டாகும். சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாக்கும். குழந்தை பாக்கியம் உண்டு. எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளியிடங்களில் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். துணிவோடு காரியங்களில் இறங்கினால் வெற்றியை சந்திப்பீர்கள். ராகு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். பிரபலமான மனிதர்களுடைய சந்திப்பு தொழிலை முன்னேற்றம் அடைய செய்யும். இந்த வாரம் கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலுக்கு இடையூறு உண்டாகலாம். முயற்சிகளில் கவனம் தேவை. வியாபாரத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இந்த வாரம் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஓரளவிற்கு பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 1ஆம் நாள் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியான உங்கள் ராசியின் 10ஆம் வீட்டிற்கு இடம்பெயர்கிறார். இந்த மேஷ ராசியின் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய காலம். தினந்தோறும் நீங்கள் சூரிய வழிபாடு செய்வது உத்தமம். அது மட்டுமல்ல, சித்திரை 1ஆம் நாள் குரோதி தமிழ் புத்தாண்டினுடைய வழிபாடு முறைகளையும் பூஜை நேரமும் உங்களுக்காக முதல் பகுதியில் இன்ட்ரோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை நீங்கள் விரிவாக கேட்டு அதன்படி செய்து வழிபடுங்கள். இந்த குரோதி ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம்.
இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல சுப பலன்களையும் செல்வங்களையும் குபேர சம்பத்துகளோடு நீங்கள் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் 14ஆம் தேதி உங்கள் ராசியின் 9ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறார் சூரிய பகவான். ஆக சூரிய பகவான் பாக்யஸ்தானமான தந்தைக்குண்டான பாவகத்திலேயே சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் அரசரை போல் கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பணத்தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். சந்திர பகவானுடைய சஞ்சாரங்கள் தொழிலுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அக்கறையோடு தங்க நகைகள் வாங்குவீர்கள். மனைவி மக்களால் மனச்சங்கடம் ஏற்படலாம். புதன் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரை 2ஆம் வீட்டிற்குண்டான அதிபதி. 2ஆம் வீட்டில் கேது பகவானுடைய சஞ்சாரம் வாக்குஸ்தானத்தில். எதிர்ப்பை காட்டியவர்கள் உரிய நேரத்தில் உதவி செய்யலாம். கடன் தொல்லைகள் நீங்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காதீர்கள். சுக்கிர பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இரவலாக யாருக்கும் நகைகளை கொடுக்காதீர்கள். திரும்ப வாங்குவது சிரமம். சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ராகு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். வீண் அலைச்சலும் பணச்செலவும் ஏற்படலாம். வேலையிடத்தில் பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற படாத பாடுபட வேண்டிய நிலை இருக்கும். வரவுக்கு மேல் செலவு இருந்தாலும் பண தட்டுப்பாடு இருக்காது. 8, 10ஆம் தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். 8ஆம் தேதி அமாவாசை தினம். அதே போல 9, 10 திங்கள் செவ்வாய் புதன் வரையிலும் சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்துங்கள். தெய்வத்தை மனதில் நிலை நிறுத்துங்கள். ஜெயமே ஜெயம் என்ற எண்ணத்தோடு தன் எழுச்சியோடு செயல்பட வேண்டிய நாள். இந்த வாரம் மிக சிறப்பான பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு இறை வழிபாடு ஒன்றே சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். குரோதி வருட பிறப்பு ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தினம் தொடங்குகிறது. அந்த நாளில் மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதாவது 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைய வேண்டி 4 பெருமக்களுக்கு புத்தாடை அணிவித்து வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவி கிடைக்க காலதாமதமாகும். இந்த வாரம் புதிய நண்பர்களால் உங்கள் தொழிலுக்கு தேவையான நன்மை இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தரும். செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்ப்படிந்து நடக்க நேரிடும். உங்களுக்கு எதிரானவர்களின் பலம் கூடும். மன சஞ்சலம் அதிகமாகி தூக்கம் கெடலாம். புதன் பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்க வேலைகள் சிக்கல் சிரமங்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். தொழிலில் சுணக்கமான நிலையை காணக்கூடும். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். பிடிவாதமான போக்கை கைவிடுங்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிர்பாராத நன்மை வந்து சேரும். சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி நடிக்கக்கூடிய எதிரிகளை அடையாளம் காணுவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். மேல் அதிகாரிகள் விரோதம் பாராட்டுவார்கள். குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் தோன்றும். ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தீயவர்கள் நட்பை கைவிடுங்கள். பணம் விரயமும் வீண் அலைச்சலும் ஏற்படலாம்.
கேத்து பகவான் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். அனாவசிய செலவு அதிகரிக்கும். பண தட்டுப்பாடு உண்டாகும். 11ஆம் தேதி சந்திராஷ்டமம். விழிப்போடு இருங்கள் கன்னிராசி அன்பர்களே. 12, 13 இந்த 2.5 நாட்களும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 தினங்களும் நீங்கள் கவனமாகவே இருப்பது நல்லது. இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக அமைய தெய்வ வழிபாடு செய்வது, சிவபெருமானுடைய வழிபாட்டையும் உங்கள் குல தெய்வத்தினுடைய அருளையும் வேண்டி வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை காணலாம். இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். குரோதி வருடம் ஆண்டின் தொடக்கம். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரம் சிறப்புமாக இந்த ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார். காரிய தடைகள் உண்டாகலாம். 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடமான மேஷ ராசிக்கு இடம் பெயர்கிறார். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். துலாம் ராசி அன்பர்களே, மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய நிலை உண்டாகும். சந்திர பகவானுடைய நகர்வுகள் அவ்வளவு சாதகமாக இல்லை. செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கான நண்பர்களும் விரோதியாக மாறலாம். தேவையில்லாத அலைச்சலால் விரய செலவு இருக்கும். வியாபாரம் மந்தமாக நடக்கலாம். புதன் பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். உறவினர்களுடைய ஆதரவு என்பது காணப்படாது. உறவை வளர்ப்பதிலும் காப்பதிலும் பேணுவதிலும் கவனமாக இருங்கள். பராமரிக்கக்கூடிய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மன கவலைக்கு மருந்து தேடுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் நோய் எதிரி வீட்டில் இருக்கிறார். இதனால் வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். சனீஸ்வர பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாதீர்கள். மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் இருக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். கேத்து பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அவ்வப்போது சில நேரங்களில் சிறிய அளவில் விபத்துகள் நிகழலாம். குடும்பத்தில் சச்சரவுகள் தோன்றும். ஆக இந்த வாரம் எதிலும் கவனமாக இருப்பது, செயல்படுவது உங்களுடைய ராசிக்கு நல்லது. இறை வழிபாடு செய்யுங்கள். ஓரளவிற்கு மன நிம்மதி பெறலாம். தியானம், யோகாசன பயிற்சிகள் நல்ல அனுகூலத்தை பெற்றுத்தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். குரோதி வருடம் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். போர்க்குணம் கொண்ட பூமி காரகனான செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். தாயாருடைய உடல்நிலை பாதிக்கப்படலாம். அனாவசியமான தேவையற்ற அலைச்சலால் மன நிம்மதி கெடும். சந்திர பகவான் தொழிலுக்கு உதவியாக இருப்பார். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். ஆடை ஆபரண பிராப்தம் உண்டு. புதன் பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு மக்கள் பேர் இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும். பந்தயங்களில் அமோகமான வெற்றி கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணம் சிறப்பாக நடக்கும். அதிலும் தள்ளிப்போன சுப காரியங்கள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும். சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். நம்பிக்கையுடன் செய்த காரியத்தில் நல்ல பலனை அடைவீர்கள். சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். விரோதிகள் விழுந்து போவார்கள். வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபடும். கேத்து பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். உறவினர்களால் பணச்செலவு அதிகரிக்கும். வழக்குகள் என்பது உங்களுக்கு தொல்லையாக கூட இருக்கலாம். வரவேண்டிய தீர்ப்புகள் உங்களுக்கு காலதாமதமாகி சில சங்கடங்களை உருவாக்கிவிடும்.
ஆக விருச்சிக ராசி அன்பர்களை இந்த வாரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கடன் தீர, நோய் தீர, உபாதைகள் தீர, மன சஞ்சலங்கள் அகல முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு செல்வதும், அந்த இடத்தில் கந்தசஷ்டி கவசம் படிப்பது, வேல்மாறல் பாடல் பாராயணம் செய்வது அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரும். நேரம் கிடைக்கும் பொழுது வீட்டில் திருப்புகழ் பாடல்களை கேட்பது நல்லது. அவ்வப்போது வீட்டில் ஒலிக்க விட்டால் சுப மங்களம், சுபிக்ஷம், சௌபாகியம், ஆனந்தம், அற்புதங்கள் நிகழும், அதிசயங்கள் நிகழும். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களை முருகப்பெருமானுடைய வழிபாடு தொடர்ந்து செய்து வாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு வருட பிறப்பு. எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். பண தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களை சில நாட்கள் தவிர்ப்பது அல்லது தள்ளி போடுவது, விலக்குவது நல்லது. சந்திர பகவான் தொழிலுக்கு நன்மையைத்தான் செய்வார். வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை பெருக்குவீர்கள். செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பாராத வகையில் வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கலாம். குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்டாதீர்கள். அப்படிப்பட்ட குணப்போக்கு சங்கடத்தை தரும். புதன் பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். துணிந்து எந்த காரியமும் செய்வீர்கள். தைரியம் இருக்கும். காதலில் வெற்றி ஏற்படும். லாட்டரி, பந்தயங்கள் இவை என்பது சாதகமாக இருக்காது. விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் மன உளைச்சல் இருக்கும். வீண் விரயங்கள் ஆகும். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். தலைமை அதிகாரிகள் அனுசரணையாக நடப்பார்கள். மருத்துவ செலவு கைமீறி போக்கும். தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். சுயநலமாக எந்த காரியமும் செய்யாதீர்கள். தேடி வரக்கூடிய வாய்ப்பை கை நழுவ விடாதீர்கள். சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். வீண் மன கவலைகள் அகலும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பங்கு சந்தைகள் ஏற்றமாக இருக்கும். ராகு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம். கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்காது. கேது பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உண்டாகும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தையினுடைய சிரிப்பு சத்தம் எங்கும் ஒலிக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த மிக பெரிய வரமாக கருதுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக அமையும். இனிய தமிழ் புத்தாண்டு நன்னாளில் குரோதி வருடத்தில் எப்படிப்பட்ட வழிபாடு முறைகள் செய்வது, பூஜைகள் எப்படி மேற்கொள்வது, தகுந்த நிலையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்ட்ரோ பகுதியில் தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்புகள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக்க கேட்டு பலன் பெறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு குபேர சம்பத்தும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று செழிப்பான நிலையை நீங்கள் பெற பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கும்போது, வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சகோதர சகோதரிகளால் பண விரயம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த வாரம் வீண் வம்புகள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருங்கள். மகர ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலையிடத்தில் அவ்வளவு உற்சாகம் என்பது இருக்காது. உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகள் சிறப்பாக நடக்கும். சாதுரியமாக, சாமர்த்தியமாக, மிக சரியான நிலையில் திட்டம் போட்டு எதிரிகளுடைய சதி செயலை முறியடிப்பீர்கள். சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படும் நிலை உருவாகலாம்.
மனக்கவலை சற்று அதிகரித்து உடல் சோர்வு இருக்கும். அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள். சனீஸ்வர பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பணச்செலவும் பொருள் இழப்பும் உண்டாகும். ராகு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். பணம் கையில் தங்காது. புது மனிதர்களுடைய சந்திப்பு நிகழும். கேத்து பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தோடு ஆலய தரிசனம் செய்வீர்கள். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா நலனையும் வளமையும் கொடுக்கட்டும். குபேர சம்பத் அதிகரிக்கட்டும். வாழ்வியல் சிறப்பாக அமைய பிரார்த்திக்கிறோம். நீண்ட ஆயுள் பலத்துடனும் ஆரோக்கிய பலத்துடனும் ஐஸ்வர்ய பலத்துடனும் புத்திர் பலத்தோடு உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களை இந்த வாரம் 8ஆம் தேதி அமாவாசை தினம், 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 1ஆம் நாள், 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்திற்கு இடம்பெயர்கிறார். மேஷராசியில் உச்சம் பெறுகிறார். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். குடும்பம், வாக்கு, தனம், வருமான ஸ்தானத்தில் நண்பர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். விரோதமாக இருந்தவர்களும் நட்பு பாராட்டி நல்ல காரியங்கள் செய்வார்கள். பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதி கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பின் காரணமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அதற்கு சந்திர பகவான் வழிவகுத்து கொடுப்பார். செவ்வாய் பகவான் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். புதிய ஆதரவு பெற்று வியாபாரத்தை பெருக்குவீர்கள். இல்லத்திலும் வெளியிலும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும். புதன் பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்நிய பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்திற்கு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் சூரிய பகவான் மேஷ ராசிக்கும் பிரவேசிக்கிறார். விரோதிகளுடைய சூழ்ச்சிகள் மாயமாக மறைந்து போகும். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் பதவி உயர்வு உண்டாகும். சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். பிறர் தயவை நாட வேண்டிய அவசியம் இருக்காது. இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். கடவுள் பக்தி அதிகரித்து ஆலய வழிபாடு செய்வீர்கள். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். சனி பகவான் 1ஆம் இடத்தில் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். வாகனங்களில் செல்லும் போது பொறுமையும் நிதானமும் மிக முக்கியம். ராகு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். பண தட்டுப்பாடு உங்களை தடுமாற வைக்கும். வீண் அலைச்சலால் கவலை ஏற்படலாம். கேத்து பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பாராத வகையில் பூர்வீக சொத்து கைக்கு வரும். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய பிராப்தம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை அறியலாம். பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். வருகிற 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் நாள் 2ஆம் வீடான மேஷ ராசிக்கு இடம்பெயர்கிறார். அரசாங்க காரியங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். மீனராசி அன்பர்களே, அதிகாரிகளால் தொல்லை உண்டாகலாம். வீண் அலைச்சலால் பண விரயம் ஏற்படும். வெளியில் அதிக சிரமங்கள் இருந்தாலும் குடும்ப நபர்களுடைய உதவியும் நல்ல ஆதரவும் கிடைக்கும். நிலவின் கருணையால் சலசலப்பு இல்லாமல் குடும்பத்தை கொண்டு செல்வீர்கள். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அலுவல் சுமை காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாது. ஆன்லைன் சூதாட்டம் ஆகவே ஆகாது. புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும். வியாபாரத்தில் ஏற்றமான லாபம் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்கள்.
சுக்கிர பகவான் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். உரிய காலத்தில் நண்பர்கள் உதவி செய்வார்கள். வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும். நிலம் வீடு வாங்க சந்தர்ப்பம் ஏற்படும். சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார், விரயஸ்தானத்தில். அயனசயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அரசு வேலையில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். ராகு பகவான் 1ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நல்ல காரியங்கள் செய்து வழி வட்டாரத்தில் புகழை சம்பாதிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே. இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும். கேது பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியின் உறவினர் வகையில் விரோதம் உண்டாகலாம். இந்த வாரம் ஏற்றம் நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். குரோதி வருடம் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரம் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை நம்முடைய சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம்.